தமிழகத்தின் தாய்க்கல்லூரி ஜாமியா அல் பாக்கியாத்து சாலிஹாத் அரபு கல்லூரியுடைய பேராசிரியர் மௌலானா ஹாஃபில் எஸ்எம் முஹம்மது ரஹமத்துல்லா பாக்கவி ஹஸ்ரத் அவர்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றியும் கருணை கொலையை பற்றியும் என்ற தலைப்பில் நமக்கு மத்தியில் ஆய்வுரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ஜுனூதில்லா அம்மா பாத். கண்ணியம் நிறைந்த உலமா பெருமக்களே, முதலாக நான் அமர்ந்து பேசுவதற்காக வேண்டி உங்களிடத்தில் உதுர் சொல்லிக் கொள்கிறேன். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் டாக்டருடைய அறிவுறுத்தலின்படி அமர்ந்து பேசுகிறேன். அதேபோல் நான் முதர்ரிபாக நினைக்கவில்லை, பயிலரங்கத்திலே பயிற்றுவிக்கக்கூடியவனாக நினைக்கவில்லை. இந்த மஜ்லிஸை ஒரு முத்தஅல்லிம், ஒரு மாணவர் ஆசிரியரிடத்திலே பாடங்களை ஒப்படைப்பதைப் போல. ஏன்னு சொன்னால் இவங்க எல்லாமே நமக்கு உஸ்தாதுமார்க, கீழேயும் வயசான உஸ்தாதுமார்க உட்காந்துருக்கீங்க. சக வயசில் ஒரு மாணவர்கள் எப்படி முதாக்கரா பாடங்களை தக்கரார் செய்து கொள்வார்களோ அதே போல் தான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், ஏதாவது தவறு இருந்தால் உஸ்தாதுமார்கள் திருத்தி தருவார்கள் என்ற அடிப்படையில் தொடங்குகிறேன். கண்ணியமானவர்களே, முதலில் பிளாஸ்டிக் சர்ஜரி, இதற்கு அரபியில் என்ன பெயர் சொல்வார்கள் என்று பார்க்கும் பொழுது அல் ஜிராஹத்து தஜ்மீலியா அல்லது அமலியத்து தஜ்மீல் அல்லது அல் அமலியத்துல் ஜிராஹியத்துல் பிலாஸ்டிகியா என்ற அடிப்படையில் இதனுடைய பெயர்களை சொல்கிறாங்க. ரெண்டாவது, தமிழிலே இதை சொல்வது என்று சொன்னால் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை, ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை என்று தமிழிலே இது சொல்லப்படுகிறது. முதலிலே நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். பிளாஸ்டிக் சர்ஜரி என்பது அந்த அறுவை சிகிச்சையில் பிளாஸ்டிக் பொருள்களை உபயோகிப்பது என்று அர்த்தம் இல்லை. பிளாஸ்டிக் பொருள் ஏதாவது வைப்பாங்களா, பிளாஸ்டிக் ஏதாவது யூஸ் பண்ணப்படுமா அப்படின்னா அந்த பெயரிலே உள்ளதை போல பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற கருத்தை நாம் நம்மளுடைய விளக்கத்திலிருந்து எடுத்துடணும். மாறாக பிளாஸ்டிகோஸ் என்பது யூனானி கிரேக்க மொழி வார்த்தை. அந்த கிரேக்க மொழியுடைய அந்த வார்த்தைக்கு சீர்படுத்துதல் அப்படிங்கிற அர்த்தம். அந்த வார்த்தையிலிருந்து தான் பிளாஸ்டிக் சர்ஜரி என்று வந்தது. இதை உருது என்சைக்ளோபீடியோவில் 2வது பாகம் 422ஆம் பக்கத்தில் இந்த விளக்கம் சொல்லப்பட்டிருக்குது. பிளாஸ்டிகோஸ் என்ற யூனானி வார்த்தையிலிருந்து வந்தது தான் பிளாஸ்டிக் சர்ஜரி, அதுதான் இதனுடைய மஸ்தர் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதே போல் இதை 2 வகையாக பிரிப்பாங்க. முதல்ல இதை 2 வகையாக பிரிப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் சர்ஜரியுடைய முறை ஒன்று டு மோல்டு, அதாவது மோல்டுன்னு சொன்னால் ஒரு பொருளை மற்றொரு வஸ்துவின் மூலமாக மறைப்பது. பொதுவாக பிளாஸ்டிக் சர்ஜரியில் தழும்போ தையலோ இதெல்லாம் வராது. அது பின்னாடி நாம் அடுத்தடுத்து பார்க்கும்பொழுது நல்லபடியாக விளங்கி கொள்ள முடியும். டு மோல்டு, அதை மோல்டு பண்ணுறது, அதாவது மறைப்பது, டேமேஜான ஒரு பொருளை மறைச்சி சீர்படுத்துவது. இன்னொன்று டு ஷேப் அப்படின்னு சொன்னால் அதை சீர்படுத்துறது. இந்த 2 வகையாக மருத்துவர்கள் இதை அணுகுவார்கள் என்று பார்க்க முடிகிறது. அரபியில் இதனுடைய தாரீஃபை பார்த்தோம் சொன்னால், ஏன்னா பொதுவாக உலமாக்கள் எல்லாமே தாரீஃபின் மூலமாகத்தான் ஒரு விஷயத்தை விளக்க ஆசைப்படுவோம். அந்த அடிப்படையில் அல் மௌசூஅத்து திப்பியத்துல் ஹதீசியா என்ற அந்த கிதாபுடைய 3வது ஜில்தில் 454ஆம் பக்கத்திலேயும் அல் ஃபிக்ஹுல் இஸ்லாமியு அதில்லத்துஹுங்கிற கிதாபில் 8வது ஜில்தில்
803வது பக்கத்திலேயும் தாரீஃப் சொல்லப்படுது. அல் ஜிராஹத்து தஜ்மீலியா ஹிய ஜிராஹத்துன் தஜ்ரி லி தஹ்சீனி மந்தரி ஜுஸ்இம் மின் அஜ்ஸாயில் ஜிஸ்மில் லாஹிரா வ வதீஃபத்திஹி இதா மா தர அலைஹி நக்ஸுன் அவு தலஃபுன் அவு தஷவ்வுஹுன். பின்னாடி நாம் பிளாஸ்டிக் சர்ஜரியுடைய வகைகளை பேசும் பொழுது இந்த ரெண்டில் தான் அடங்கியிருக்கும். ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய உடலுடைய உறுப்பை அழகுபடுத்துவது. உடலுடைய ஒரு உறுப்பை, இப்போ மூக்கு ரொம்ப டேமேஜாக இருக்குது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது, வளைஞ்சு இருக்குது, அந்த உறுப்பை அழகுபடுத்துவது. அல்லது நம்மளுடைய உறுப்புகளில் ஏதாவது ஒரு குறைவோ ஒரு டேமேஜோ ஒரு சிதைவோ இந்த மாதிரி ஏற்பட்டால் அதை சரிபடுத்தி பழைய முறையில் இயங்குவதற்காக வேண்டி ரெடி பண்ணுவது. இதுதான் பிளாஸ்டிக் சர்ஜரியுடைய ஒரு தாரீஃபு என்பதை வழங்கிக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இதை சுருக்கமான முறையில் நாம் விளங்கணும்னு சொன்னால், நாம் பேசக்கூடிய இந்த எல்லா விஷயங்களையும் சுருக்கமான முறையில் நாம் விளங்கணும்னு சொன்னால், ஒன்று காஸ்மெட்டிக் சர்ஜரி. இங்கிலீஷ் இடையில சொல்லுவேன், மலையாளம் தமிழ் பேசுனா எப்படி இருக்குமோ, ஒரு தமிழ் மலையாளம் பேச அப்படி இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ் நமக்கு சுமாராக தெரியும், அதனால் சொல்லிக்கிறேன். காஸ்மெட்டிக் சர்ஜரி. இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரியை ஜிராஹத்து தஜ்மீல், ஜிராஹத்து தஜ்மீல் என்று சொல்லக்கூடிய காஸ்மெட்டிக் சர்ஜரி. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஜிராஹத்து தர்மீம், ஜிராஹத்து தக்வீம், ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி. இந்த ரெண்டுக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்குது. ஜிராஹத்து தஜ்மீல் என்ன, ஜிராஹத்து தக்வீம் தர்மீம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த ஜிராஹத்து தக்வீம் தர்மீமை நாம் பார்ப்போம். இது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது விபத்துகள் ஏற்பட்டோ அல்லது தீ காயங்கள் ஏற்பட்டோ ஒரு உறுப்பு பாதிக்கப்படுது. எலும்பு உடைஞ்சிருது, முகம் செதஞ்சிருது, தாடையெல்லாம் போயிடுது, மூக்கு ரொம்ப இதாக போயிடுது. இந்த மாதிரி இருந்தால் இதை சரி பண்ணுவது தான் ஜிராஹத்து தக்வீம், அதாவது ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி அப்படின்னு நாம் பார்க்குறோம். இப்போ பாருங்களேன், ஒரு ஹதீஸ் மூலமாகவே இது அனுமதி இருக்குன்னு விளங்கிடலாம். ஒரு ஹதீஸ் மூலமாகவே ஆயத்துக்கள் ஏராளமாக இருக்குது. குரானில் நம்ம பார்க்குறோம், லக்கது ஹலக்குனல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், மனிதனை அழகான வடிவத்திலே படைத்திருக்கிறோம். வசவ்வரக்கும் ஃபஹ்சன சுவரக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தாலா அழகான உருவத்தை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு குரான் ஆயத்து வருது. அதே போல் நாம் பார்க்குறோம், ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின் அப்படின்னு வருது. அதே போல் நாம் இந்த மாதிரி குரான் வசனத்தில் அல்லாஹ் தாலா படைத்த அமைப்பே அஹ்சனு தக்வீம் தான். அதை நாம் பாதுகாத்து வைக்கணும். விபத்துகள்லையோ தீ மூலமாகவோ ஏதாவது ஏற்பட்டால் அதை பாதுகாப்பது நமக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த குரான் ஆயத்திலும் தெரிஞ்சாலும் ஒரு ஹதீஸில் நாம் பார்க்குறோம், அர்ஃபஜா இப்னு அஸ்அத் ரதியல்லாஹு அன்ஹு, அர்ஃபஜா இப்னு அஸ்அத் ரதியல்லாஹு அன்ஹு. நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி சுனனு திருமதியில் 1770வது நம்பரில் பாபு மாஜா ஃபி ஷத்தில் அஸ்னானி பிஸ்ஸஹபி அப்படிங்கிற பாடத்திலையும், சுனன அபீதாவுதில் 4332வது இலக்கமாக பாபு மாஜா ஃபி ரபுத்தில் அஸ்னானி பிஸ்ஸஹபி அப்படிங்கிற பாடத்திலையும் பதிவு செய்யப்படுது. இப்போ அர்ஃபஜா இப்னு அஸ்அத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உசீப அன்ஃபி யௌமல் கிலாபி ஃபில் ஜாஹிலியா, இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி யௌமுல் கிலாப் அப்படிங்கிற ஒரு யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்தில் என்னுடைய மூக்கு தாக்கப்பட்டுருச்சு, மூக்கு தாக்கப்பட்டு சேதமடைஞ்சிருச்சு. ஃபத்தஹல்து அன்ஃபன் மின் வரிகின், அவர் வெள்ளியில் மூக்கு செஞ்சு வச்சுக்கிட்டார். வெள்ளியில் இப்போ நம்ம பழைய ஆளுக்கு கூட என்ன செய்வோம், தங்கப்பல் கட்டிக்குவாங்க. அவர் பேரே தங்கப்பல் யூசுஃப், தங்கப்பல்ல கட்டியிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் செய்யலாமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த காலத்தில் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், வெள்ளியில் மூக்கு செஞ்சு வச்சுக்கிட்டார்.
ஃபன்தன அலைய, அது நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபமரணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனித்தஹித அன்ஃபன் மின் தஹபின், இதை மாற்றிட்டு நீ தங்க மூக்கு வச்சுக்கப்பான்ட்டாங்க. தங்கத்தை உபயோகிப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம 2 விஷயம் இந்த ஹதீஸில் வழங்கலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், உறுப்பை சீர்படுத்துறது. தங்கங்கிறது ஹராம், ஆனால் ஹராமை யூஸ் பண்ணியாவது தேவையான நேரத்தில் நீ வந்து என்ன செஞ்சுக்க அப்படின்னு சொல்லி மாற்றிக்க அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், மன உளைச்சல் தரக்கூடிய விஷயங்களையும் நாம் சரிப்படுத்திக்கலாம். உதாரணமாக ஒருத்தர் சொரியாசிஸ் வருது, சொரியாசிஸ் பயங்கரமான வேதனையை கொடுக்கும். எந்த அளவுன்னு சொன்னால், ஒரு சொரியாசிஸ் உள்ள ஒரு ஆலிம் என்கிட்ட சொன்னார், எனக்கு மட்டும் நான் ஆலிமா இல்லாட்டி இந்த சொரியாசிஸ் பிரச்சனைனால நான் தற்கொலை செஞ்சுருப்பேன் அப்படிங்கிறார். ஒரு விருந்தில் போனால் என்னை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, பக்கத்தில் உட்கார விட மாட்டாங்க. ஒரு பஸ்ஸில் போனால் உட்கார விட மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க. மனைவி பிள்ளைகள்லாம் வெறுக்கிறாங்க. இப்போ அந்த அளவு அந்த ஹதீஸில் வரும்ல, அபரசு அக்மகன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி உள்ளவர்களுக்கும் அவர்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுக்கலாம். இந்த ரீகன்ஸ்ட்ரக்டிவ் ஜிராஹத்து தர்மீம், ஜிராஹத்து தக்வீம் என்று சொல்லக்கூடிய இதை செய்து அவர்கள் அவர்களுடைய குறைகளை நீக்கிக் கொள்ளலாம். இது ஜாயிஸு அப்படிங்கிறது விளங்குது. எல்லா முஃப்திகளும் இந்த கட்டுரை சம்பந்தமான ஆய்வாளர்கள் எல்லாமே இந்த ஹதீஸை கோடிட்டு காட்டாமல் வர்றதில்லை. அதனால் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சேதமடைந்த உறுப்புகளை, விபத்தில் ஏற்பட்ட பாதிக்கப்பட்ட உறுப்புகளை, தீக்காயங்கள் மூலமாக ஏற்பட்ட குறைகளை சரி செய்து கொள்ளலாம், சரி செய்வது கூடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமான கருத்தும் இல்லை. இன்னும் சொல்கிறாங்க, அதாவது வந்து மஆலிமு சுனன் அப்படிங்கிற கிதாபில் 4வது பாகம் 200வது பக்கத்தில் வருது, வஃபீஹி இபாஹத்து இஸ்திமாலில் யசீரி மின தஹபி லிர்ரிஜாலி இந்த லரூரா, தேவையான சமயத்தில் ஆண்கள் சிறிய அளவில் தங்கத்தை யூஸ் பண்ணி கொள்ளலாம். கரபுத்தில் அஸ்னானி பிஹி அப்படின்னு சொல்லி போட்டு அது இதில் வருது. அப்போ நமக்கு வந்து ஃபிக்கு ஆதாரமும் கிடச்சிருச்சு, அதே போல் ஹதீஸுடைய ஆதாரமும் கிடச்சிருச்சு. அதே போல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வல் அஸ்னானு இதா சகதத் யஜூசு அமலுஹா மின தஹபி அவு ஃபில்லதி, பல்லு விழுந்துருச்சு, பல்லு வந்து தங்கப்பல் வச்சுக்கலாமா அப்படின்னா கூடும் அப்படிங்கிற விஷயமும் அல் ஃபிகுல் இஸ்லாமியு அதில்லத்துஹு அப்படிங்கிற கிதாபில் 3வது பாகத்தில் 5243 நம்பரில் வந்திருக்குதுங்கிறது விளங்கடும். அதே போல் ஃபத்தாவா ஹிந்தியாவில் சொல்லப்படுது, லவ் தஹர்ரகத்து சின்னு ரஜுலின் வஹாஃப சுகூதஹா ஃபஷத்தஹா பித்தஹபி பில் ஃபில்லதி லம் யகுன் லஹு பசுன். இது வந்து பல்லு வைக்கிறது மேலே சொன்னது. இப்போ என்னென்னா, அந்த பல்லை வந்து தங்க வெள்ளி கம்பியை வச்சு கட்டுறாரு, பல்ல அப்படியே வச்சுக்கிட்டு கட்டுறாரு, இதுவும் கூடுமா? ஃபஷத்தஹா பித்தஹபி அவு பில் ஃபில்லதி, இதுவும் கூடுமாண்டா பரவாயில்லை அப்படின்னு ஃபத்தாவா ஹிந்தியாவில் 5வது ஜில்தில் 336வது பக்கத்தில் இருக்குது. இது மாத்திரம் இல்லாமல் அமலி தலீல், அமல் ரீதியாகவும் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்கிற விஷயத்தை நாம் பார்க்குறோம். வகது ருவிய அன் கைரி வாஹிதின் மின் அஹ்லில் இல்மி அன்னஹும் ஷத்து அஸ்னானஹும் பித்தஹபி, பெரிய பெரிய உலமாக்கள், சாலிஹீன்கள், இமாம்கள் தங்களுடைய பல்லை வந்து தங்கப்பல்லில் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இமாம் தஹாவி இமாம் உள்பட, தஹாவி இமாம் பெரிய ஒரு ஸ்காலரில் அவங்கெல்லாம் இதை ஜாயிஸ்ன்னு சொல்கிறாங்க. இமாம் முகமது ரஹ்மத்துல்லாஹ் இந்த அபிப்பிராயத்தை கொண்டிருக்காங்கிற விஷயத்தையும், இப்படி சலஃபுகள் இந்த மாதிரி தங்கப்பல்லு கட்டியிருக்காங்கிற விஷயத்தையும் ரத்துல் முக்தார் மஹத்துர் அதில் வந்து 5வது பாகத்தில் 255வது பக்கத்தில் இருக்குது. அப்போ நாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால்,
இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி என்ற ஒன்று உறுப்புகளை சீர்படுத்துவது, உறுப்புகளை சரிப்படுத்துவது. இது செய்யலாமா அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த விபத்துகளில் பாதிக்கப்பட்டிருந்தாவோ, தீக்காயங்களில் பாதிக்கப்பட்டிருந்தாவோ, சேதமடைந்ததை இயற்கை நிலைக்கு திரும்பி வருவது ஜாயிஸு என்பதை நாம் விளங்கி கொள்கிறோம். அதே போல் ஒரு அசில் ஒன்று இருக்குது, பொதுவான ஒரு சட்டம் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அல்லரரு யுசாலு. அல்லரரு இது ஃபிகியான ஒரு காயிதா. இது அஷ்பாஹு நலாயிரில் 305வது பக்கத்தில் இருக்குது, ஃபத்வாவுடைய கிதாபு. அப்போ அல்லரரு யுசாலுன்னு சொன்னால், எந்த தீமையாக இருந்தாலும் மார்க்கம் சொன்ன அடிப்படையில் அதை நாம் நீக்கிக்கலாம். நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். ஃபமனில் துர்ர கைரபாகின் வலா ஆதின்னு குரானில் இருக்குது. ஒரு கட்டத்தில் உயிர் போகக்கூடிய கட்டத்தில் லஹமுல் ஹின்சீர், அத்தமு, ரத்தம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், சாப்பிடலான்னு சொன்னால் இந்த காயிதாவுடைய அடிப்பு தான். நபிகள்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா லரர வலா லிரார இந்த ஹதீஸை வச்சு ஏராளமான ஃபிக்ஹி உசூல் எடுத்திருக்காங்க. அப்படிங்கிற அடிப்படையில் அல்லரரு யுசாலு அப்படிங்கிற இந்த ஃபிக்ஹி காயிதா இதை சொல்லுது. லரர் ஏற்படுதா சரி பண்ணிக்க. ஹதீஸ்லையும் லாரரில் வலா லிராரன்னு சொன்னல, இப்னு மாஜாவில் வருது, தாரகுத்னியில் வருது, முவத்தாவில் இதில் வருது. இந்த லா லரர வலா லிராரன் இருக்குல்ல, இது ஏராளமான அர்த்தங்கள் சொல்லப்படுது. நம்ம உலமாக்கள் தெரிஞ்சிருப்போம். இந்த இடத்துல தேவையான ஒரு அர்த்தத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அதமு உஜூதில் லரரி ஃபீமா ஷரஅஹுல்லாஹு லி இபாதிஹி மினல் அஹ்காமி. அல்லாஹ் மார்க்கத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், அதுக்கு அந்த சட்டத்தில் தீங்கு இருக்காது. நமக்கு தீமையான ஒரு சட்டத்தை சொல்ல மாட்டாங்க. அதமு உஜூதில் லரரி ஃபீமா ஷரஅஹுல்லாஹு லி இபாதிஹி மினல் அஹ்காமி. அடியார்களுக்கு சொல்லப்பட்ட எந்த சட்டமாக இருந்தாலும், மாஜாலல்லாஹு அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ் நஸ்ஸு வந்துருச்சு நமக்கு. சூரா ஹஜ்ஜில் இக்தரபுல கடைசி பக்கத்தில் வருது. இப்போ அதை ஒரு பொதுவான உசூல், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அப்போ மார்க்கத்துடைய எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அதில் அடியார்களுக்கு தீங்கு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஆக கண்ணியமானவர்களே, நாம் சொன்ன மாதிரி இந்த ஜிராஹத்து தஜ்மீல் அப்படிங்கிறதுல ஒரு வகை, பிளாஸ்டிக் சர்ஜரியில் ஒரு வகை ரீகன்ஸ்ட்ரக்டிவ், அது ஜாயிஸு அப்படிங்கிறத குரான் ஹதீஸுடைய ஃபிக்ஹி ஆதாரத்தோடு நாம் பார்த்துட்டோம். இன்னொன்று இருக்குது, இதுதான் டேஞ்சர். இப்போ இதுக்கு தான் இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதைத்தான் நம்ம கவனமாக அமல் செய்யணும். மக்களுக்கு மத்தியிலும் நாம் இர்ஷாதாத் ஹிதாயாத்து, மக்கள் விளங்காமல் இருக்காங்க, சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமானது. காஸ்மெட்டிக் சர்ஜரி இது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கி அதிகமாக பார்க்குறோம், உதட பெருசாக்கிறது. பெண்கள் உதட பெருசாக்கிறது, இவ்வளோ பெருசாக, அல்லது சிறுசாக்கிறது. மார்பை பெருசாக்கிறது, மார்பை ரொம்ப பெருசாக்கிறது. இது ஒவ்வொன்றுக்கும் மருத்துவ உலகத்தில் பேர் வச்சுருக்காங்க. லபியா பிளாஸ்டி, லபியா பிளாஸ்டிங்கிறது உதட பெருசாக்கிறது. லேசர் ஸ்கின் ரீசர்ஃபிங், தோல் சம்பந்தமான கிளவிகள்லாம் பார்த்தா கல்யாண மண்டபத்தில் அதுவே புது பொண்ணு மாதிரி இருக்குது. சுருக்கமான தோள்கள்லாம் மாற்றி எல்லாம் பல பல பலட்டு இந்த அம்மாவை எப்படி அப்படின்னு பார்க்குற அளவுக்கு அந்த மாதிரி செய்கிறாங்க. சில கிளடுகட்டுகள்லாம் ஒமின் ஹூரின் ஈனின் முத்தசவ்விஜின்ட்டு ஆமீன் ஆமின்னு சொல்லுதுகளில் என்னன்னு பார்த்தா பயங்கரமான பாலிஷோடு நிற்கிதுங்க. இப்போ இதனுடைய சட்டத்தை நம்ம விளங்கணும். தஹ்சபூனஹு ஹய்யினன் வஹுவ இந்தல்லாஹி அலீம். நீங்கள் லேசாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, சொர்க்கத்தில் கொண்டு போய் உங்களை சேர்க்காது அப்படின்னு அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். நம்ம உம்மத்துடைய பொறுப்பு நம்ம கையில் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ரைனோ பிளாஸ்டிக் இப்போ ஒரு வகை இருக்குது. முகத்துடைய தோலுக்கு ஏற்ற மாதிரி மூக்கை மாற்றுறாங்க. முகத்துடைய தோலுக்கு ஏற்ற மாதிரி மூக்கை
கூர்மையாக்குறது, தூக்கி நிறுத்த மாதிரி செய்கிறது, இப்படி செய்கிறாங்க. இஸ்லாம் வந்து அழகுக்கு எதிர்ப்பே கிடையாது. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால. அல்லாஹ் அழகானவன், அழகைத்தான் விரும்புகிறான். நான் இன்ஷா அல்லாஹ் அந்த ஹதீஸுடைய மஸ்தரை நான் சொல்கிறேன், தஹ்ரீஜ் சொல்கிறேன். அப்போ அழகைத்தான் விரும்புகிறான். நான் இவ்வளோ ஆயத்து ஓதுனோம், என்ன ஃபால்ட் அப்படின்னா அதில் உழுவு கூடாது. நீ இப்படி செஞ்சேன்னா ஏமாற்று வேலை வரும். அதில் ஃபிக்கி இது நக்கல் இருக்குது, சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி செய்கிறாங்க. அதே போல் ஓட்டோ பிளாஸ்டி, காதை வந்து என்னமோ அந்த இது இருக்குதுல்ல, வண்டிகள்லாம் கொண்டு போய் இப்போ இதுக்கு விட்றோமே சர்வீஸும், அந்த மாதிரி எல்லா உறுப்புகளையும் பிச்சு மேய்ஞ்சிரும் அவங்களுக்கு, அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் சின் ஆக்குமெண்டேஷன், கன்னத்தை பெருசாக்கிறது அல்லது பெருசாக உள்ள கன்னத்தை உள்ளே கொண்டு போகிறது. அல்லாஹ் சொல்கிறால லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ருண்டு எல்லாம் வந்துருச்சு. அதே போல் ரைட்டிடெக்டோமி, இதுதான் வந்து அந்த முக சுருக்கத்தை எல்லாம் சரி பண்ணுறது போகிறது. அதே போல் கெமிக்கல் பீல், முகத்தில் உள்ள தோலுடைய நிறத்தையே மாற்றுறது, தோலுடைய நிறத்தையே மாற்றக்கூடிய ஒரு இது இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் கண்டிச்சிருக்காங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல் அனுல் காஷிரத வல் மக்சூரத வல் வாசிமத்த வல் முஸ்தௌசிமத்த வல் அதெல்லாம் பின்னாடி வருது. அந்த காஷிரத்துனா யார் அப்படின்னா முகைரத்து லவுனி ஜில்திகா தகீரன், தோல் நிறத்தை சுத்தமாக மாற்றிடுறது. ஒரு பவுடர் போடுறோம் கொஞ்சம் நேரத்துக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதில் அல்லது வேறு ஏதாவது ஒரு கிரீம் போடுறோம் கொஞ்சம், அது இல்லை. தோலுடைய நிறத்தையே மாற்றுறதுக்கு உண்டான சர்ஜரி வந்திருக்குது, அது கூடுமா அப்படிங்கிறது தான். அதே போல் அப்டமின் பிளாஸ்டி, வயிற்று அறுவை சிகிச்சை செய்கிறது. அதே போல் மேல் பெக்டரோஸ் இம்ப்ளமெண்ட் அப்படின்னா இந்த ஆணுடைய நெஞ்சு இப்படி வந்துட்டால் அது உள்ளே தள்ளுறது, சில பேர் இப்படி வந்துருப்பாங்க, அது உள்ளே தள்ளுறது. அதே போல் பிளபரோ பிளாஸ்ட், இமைகளை சீர்படுத்துறது. இந்த இமைகள் இருக்குல்ல, இதெல்லாம் பெருசாக்கி சிறுசாக்கி இந்த மாதிரி செய்கிறது. அதே போல் பிரஸ்ட் ரெடரக்ஷன், மார்பை வந்து சிறிதாக்குறது, ரொம்ப தொங்கி போயிடுச்சு அப்படிலாம் பெண்கள் செய்கிறது. அது மாதிரி மாஸ்டோபெக்சி, மார்பை வந்து என்ன அப்படின்னா சொல்லாமல் இதுதான் சில விஷயம் சொல்லாத, அது தூக்குன மாதிரி அது கவர்ச்சியாக கொண்டு வந்து நட்டுக்கிட்டு நிற்கிற மாதிரி அப்படின்னு அதில் எழுதுகிறாங்க. இதெல்லாம் பெண்கள் கிழவிகள் தவறான இதெல்லாம் செய்கிறாங்க. இப்போ நாம் வந்து என்ன அப்படின்னா இது எந்த அளவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டுதல் இருக்குது. இந்த காலத்தை யோசனை பார்த்துருப்பாங்களா? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போல் சக்ஷன் அசிஸ்டட் லிபெக்டோமி, கொழுப்பு நீக்கிறது, உடம்புல உள்ள கொழுப்பை நீக்கிறது. பட்டக் ஆக்குமெண்டேஷன், பின்பகுதி, நம்மளுடைய பின்பகுதி துபுர் இருக்குல்ல, அதை பெருசாக்கிறது. இப்படியெல்லாம் வந்து உலகத்தில் இவ்வளவு இது இருக்குது. இனி எத்தனை வந்தாலும் சரியே, இதெல்லாம் கூடுமா கூடாதா அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் தான் வருது. எந்த வகையில்? காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படிங்கிற இந்த விஷயத்தில் தான் வருது. இதில் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. முதல்ல குர்ஆன் ஆயத்தை பார்ப்போம். குர்ஆன் ஆயத்தில் என்ன வருது? வல ஆமுரன்னஹும் ஃபலயுகையிருன்ன ஹல்கல்லாஹ். ஹஜரத்து முன்னாடி எனக்கு பேசினவங்க மேலே ஓதுனாங்க. அதுக்கு அடுத்து கடைசியில் வரக்கூடிய உதவி என்னன்னு சொன்னால், ஷைத்தான் என்ன செய்வானா சில ஏமாற்ற வேலைகளை செய்வான். அதில் வந்து தன்னுடைய உடல் அமைப்புகளை அழகை கூட்டுவது. இயற்கையிலே மனுஷன் அழகு தான், இயற்கையிலே மனுஷன் அழகு தான். கருப்பாக இருந்தாலும் கருப்பழகு, பிளாக் கோல்டு, கருப்பு தங்கம் தான். வெள்ளையாக இருந்தாலும் அதுவும் அழகு தான். மனிதன் குள்ளமாக இருந்தாலும் அது ஒரு அழகு தான். ஒவ்வொருவருக்கும் ஒரு அழகு. இந்த இயற்கையான அல்லாஹ் படைத்த அதை விட்டும் இந்த மூக்கை இப்படி ஆக்கிறது, காதை இப்படி ஆக்கிறது, மார்பை இப்படி ஆக்கிறது, பின்பகுதி இப்படி ஆக்கிறதுலாம் இருக்குதே, இது ஷைத்தானுடைய வேலை, ஷைத்தான் செய்யக்கூடிய ஏமாற்று வேலை. இந்த அடிப்படையான ஒரு ஆயத்தை வச்சு தான் ஃபுல்லாக ஹராம். எதுலாம் ஏமாற்று வேலை இருக்குதோ பாருங்களேன்.
தக்மீலத்து ஃபத்தஹில் முல்ஹிம் 4/149 தகி உஸ்மான் சாப் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், வத்தானி ஐஎஃப் அலஹுர் ரஜுலு லில் ஹிஷி வல் ஹிதாயி, ஏமாற்று வேலை மோசடி வேலை செய்வதற்காக வேண்டி எதெல்லாம் செய்கிறாரோ அதே போல் வலியுரா நஃப்சுஹு ஷாபன், தன்னை வாலிப மாதிரி காட்ட விரும்புகிறாங்க. வலை சபி ஷாபின், யதார்த்தத்தில் அவர் வாலிபன் இல்லை. வாலிபம் இல்லாமல் நான் சொன்னேன்ல, கிழவிகள்லாம் கல்யாணத்தில் எப்படி இருக்குது, முகச்சுருக்கம்லாம் போயிருக்குன்னு சொல்ல, எல்லாம் இதில் வந்துடும். எதெல்லாம் இப்போ நம்ம வாசித்தோமோ அல்லது இனி என்னமெல்லாம் உலகத்தில் தோன்றுதோ, உன்னுடைய அசல் தோற்றத்தை காட்டலேன்னு சொன்னால் ஃபஹாதா மம்னூன் பில் இத்திஃபாகி, யாரும் இதில் கருத்து வேறுபாடு இல்லை, எல்லாமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க, கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. லி இத்திஃபாகில் உலமாயி அலா தஹ்ரீமில் ஹிஷி வல் ஹிதாயி, ஏமாற்றுவது மோசடி செய்வது இது கூடவே கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. இதெல்லாமல் ஹசரத் அவர்கள் எனக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவுரத்தை அடுத்த ஆண்களுக்கு மத்தியில் காட்ட வேண்டிய சூழ்நிலை வருது. லா எந்துரு ரஜுலு இலா அவுரத்திர் ரஜுல் வளல் மருஅத்து இலா அவுரத்தில் மருஅ, ஒரு ஆணு கூட அடுத்த ஆணுடைய மரும உறுப்பை பார்க்கக்கூடாது, பெண்ணும் பார்க்கக்கூடாதுங்கிற இந்த ஹதீஸு முஸ்லீமில் 338 நம்பரில் வருது. அதே போல் எஹ்ஃபல் அவுரத்தக்க இல்லாமின் ஜவுஜத்திக்க அவுமாமலக்கத் எமீனுக்க, கணவன் மனைவி அல்லாத அடிமை அல்லாத வேறு யார்ட்டையும் காட்டக்கூடாதுங்கிற செய்தி சுனன அபூதாவுதில் இந்த மாதிரிலாம் வருது. அதனால் நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னை மாற்றி ஏமாற்று வேலையாக இருந்தால் அது அறவே கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ பாருங்களேன், ஒரு பெண்ணுக்கு மீசை வளர்ந்துருக்கு, சில பெண்களுக்கு தாடியே வளர்ந்துருக்கும், அது கொஞ்சம் நாதிரானது, அந்தர் ரொம்ப கம்மி தான். இப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறது ஏன்னா அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நாமி சாத்தி வல் முத்தனம்மி சாத்தி லானன்னு சொல்கிறாங்க. சில விஷயத்தில் அல்லாஹ் லான செஞ்சுருக்காண்டு. பொதுவாக ஒன்று விளங்கிக்கணும், குரானில் எங்கேலாம் சாபம் எல் அணுகுமுல்லா வயல் அணுகுமுல்லாயினூன் அப்படின்னு வருதோ, அல்லது கலபல்லாஹு அலையும் அல்லாஹ் அவங்கள கோபிக்கிறான் அப்படின்னு வருதோ, அதே போல் அல்லாஹ் அவர்களை ரொம்ப தண்டிப்பான் அப்படின்லாம் வருதோ, இது நம்ம உஷாராக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், கஷ்ஃபுல் கண்ணா அலா மத்னில் இக்னா என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபில் 1வது பாகத்தில் 81வது பக்கத்தில் ஒரு செய்தி வருது. அல்லஅனத்து அல ஷையி ததுல்லு அலா தஹ்ரீமிஹி, லஅனத்துன்னு வந்துட்டா அது ஹராமுங்கிறத முடிவு செஞ்சணும். லஅனத்துன்னு வந்துட்டா ஹராம். லி அன்ன ஃபாயிலல் முபாஹி லா தஜூசு லஅனுஹு, முபாகான ஒரு காரியத்தை செஞ்சால் அதை யாரும் திட்ட மாட்டாங்க. ஒருத்தர் இப்போ சேலை உடுத்திட்டு வந்தார், எல்லாமே சேர்ந்து என்ன செய்வாங்க. இப்போ ஒருத்தவங்க நானே பார்த்தேன், ஏன்னா தொப்பியை கழட்டி வச்சு உட்காந்துருக்காங்க, அது முபாக இருக்கும், இடைஞ்சலாக இருக்கும். முபாக செய்தால் எது அனுமதி இருக்குதோ அதை செய்தால் அவரை திட்டப்படாது, திட்டுவது கூடாது. லஅனத் அப்படின்னு வந்துட்டா அது ஹராம் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை அப்படிங்கிற ஃபிக்ஹி காயிதா வச்சுக்கிட்டு நாம் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், சரி இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறத பெண்களுக்கு தாடி வந்துச்சு, மீசை வந்துச்சு, இதை என்ன செய்கிறது அப்படின்னா இதை எடுத்துட வேண்டிதான். இதா நபத லில் மர்அதி லிஹியத்துன் அவு ஷவாரிபு ஃபலா துஹ்ரமு இசாலத்துஹு, ஒரு பெண்ணுக்கு மீசையோ தாடியோ இருந்தால் அதை நீக்குவது ஹராம் இல்லை. பல் துஸ்தஹப்பு, இது ஷாமியில் வருது. ஷாமியில் 5வது ஜில்தில் 239. அப்போ இந்த மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால், ஷாமியில் கூடாது, ஷாமியில் இது கூடும் அப்படின்னு வருது. அதே போல் இன்றைக்கி செய்யக்கூடிய அதிகமானது என்ன அப்படின்னா, ஏன்னா நரமுடியை எடுக்கிறாங்க. இந்த நரமுடியை எடுக்கிறது நத்துஃபு ஷைபி மக்ரூஹுன் அப்படின்னு ஃபத்தாவா ஹிந்தியாவில் 5வது ஜில்தில் 359 வருது. இதெல்லாம் அடுத்தவங்களை ஏமாற்ற வேண்டிய
வேலை, ஏமாற்ற வேண்டியது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி, லஅனல்லாஹுல் வாஷிமாத்தி வல் முஸ்தௌஷிமாத்தி அப்படின்னு வருது. இப்போ வந்து பச்சை குத்துறது, பச்சை யார் குத்தி விடுறாங்களோ அவங்கெல்லாம் சபிச்சிருக்காங்கன்னு வருது. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு ஒரு காயிதா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கி வந்து டாட்டு செய்கிறாங்கல்ல, ஆண்கள் பெண்கள் வந்து டாட்டு செய்கிறது ரொம்ப மோசமானது, லானத்து. சமயத்தில் பெண்கள் வந்து இந்த இடத்துல டாட் குத்துங்கிறாங்க, தொடையில் டாட் குத்துங்கிறாங்க. அதே மாதிரி ஆம்பளை இப்படிலாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நாம் இந்த சட்டத்திலிருந்து விளங்கிக்கணும். அதே போல் கஸ்ர் இன்றைக்கி வந்து மெயினாக உள்ள ஒரு விஷயம் என்ன, டைம் இல்லை, ஏன்னா சமுத்திரத்தை கூஜாவில் அடைக்க சொன்ன மாதிரி உள்ள விஷயங்கள் இருக்குது. ஒரு கடலை போய் கூஜாவில் அடைக்க முடியுமா? இருந்தாலும் வந்து நீங்கள்லாம் உலமாக்கள் அப்படியே பெருக்கி எடுத்துக்குவீங்க அப்படிங்கிறதுனால இதை சொல்கிறாங்க. கஸ்ர் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து வாலிபர்கள் முடி வெட்டுறாங்களா, இங்கிட்டு விட்டுட்டுலாம் வெட்டுறாங்கல்ல, அதை வந்து நபிகள் நாயகம் சொல்ல என்ஹா அனில் கஸ்ரை தடுத்திருக்காங்க. இந்த செய்தி புகாரியில் 5920-21 நம்பரில் வந்திருக்குது அப்படிங்கிறதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதே போல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி, அடுத்து நாம் வந்து இந்த கருணை கொலையை பற்றி அந்த தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அதையும் ஒரு சின்ன முறையில் நான் விளக்கி முடிச்சிடுறேன். கருணை கொலை என்பது அது 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி, அதாவது வந்து ஒரு நோயாளி இருக்கிறாரு, அந்த நோயாளி வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி, இனிமேல் அவர் சரியாக மாட்டார், இனிமேல் அவருக்கு வந்து சுகம் கிடைக்காது, பயங்கரமான காயமாக இருக்குது. இப்போ கேன்சர் வந்து ஒரே இங்கிட்டு காயமாகி நல்ல அழுகி இருக்குது. அதே போல் முறிவுகள் ஏற்பட்டிருக்குது. மருந்துனால் சுகம் பெறவும் செய்யலாம், சுகம் பெறாமலும் இருக்கலாம். அப்படி 2 நிலைமை வந்தாலோ அல்லது சுகம் பெற்றுவார்னு வந்தாலோ அவருக்கு சிகிச்சை செஞ்சு தான் ஆகணும். சுகம் பெறுவார், சுகம் பெற மாட்டார்னு சந்தேகம் இருந்தால் சிகிச்சை செஞ்சு தான் ஆகணும். ஃபதாவா ஹிந்தியாவில் 5வது வால்யூமில் 260வது பக்கத்தில் இருக்குது. ஃபில் ஜிராஹாத்தில் முஹவ்விஃபதி வல் குரூஹில் அலீமதி வல் ஹசாத்தில் வாக்கியத்தி ஃபில் மசானத்தி வ நஹ்விகா இன் கீல கது என்ஜு வ கது யமூத்து அவு என்ஜு வலா யமூத்து யு ஆலஜு. சரியாகமான சந்தேகம் இருந்தாலோ அல்லது சரியாகி விடுவார் என்ற உறுதி இருந்தாலோ அவர் வந்து சிகிச்சை செஞ்சு தான் ஆகணும். வ இன் கீல லா என்ஜு அஸ்லன், இல்லை இது தேராது அப்படின்னா லா யுதாவா பல் யுத்ரகு, அவரை வந்து அப்படியே விட்டுறணும் அப்படிங்கிற செய்தி இருக்குது. அதே போல் வந்து ஒரு உயிரை வந்து இந்த கருணை கொலைன்னு சொல்லி கொல்லலாம்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து கூடவே கூடாது. ஒருத்தவருக்கு நம்ம இது வச்சுருக்கோம், அந்த இயற்கையான சுவாசம் போய் செயற்கையான சுவாசம் வச்சுருக்கோம், இது இருக்கிற வரையும் உயிர் ஒட்டிக்கிட்டே இருக்கும், இது எடுத்துட்டா முடிஞ்சிடும் அப்படின்னா கூட அப்போ எடுப்பது கூடும். அது கொல்லுவதல்ல, சிகிச்சையை நிறுத்திக்கொள்வது. அது கொல்றோன்னு வராது. ஏன்னா வலா தக்துலு அன்ஃபுஸகும்னு வருது, வலா துல்குபி ஐதீக்கும் இலா தஹ்லுகத்தி அப்படின்னு வருது, உங்களை கொல்லாதீங்கன்னு வருது. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி வருது, அல் ஆதமியு புன்யானுர் ரப்பி, மனிதர்கள் வந்து ரப்புடைய பில்டிங், மல்ஊனுன் மன் ஹதம புன்யானுர் ரப்பி, ரப்புடைய பில்டிங்கை யார் இடிக்கிறாரோ அவர் மல்ஊன் சொல்புடைய தஃப்சீர் கஷாஃபில் வருது, தஃப்சீர் கபீரில் வருது. அதே போல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி, ஃபதாவா ஆலம்கீரியில் வருது, இதா தரகத்தி சஃபீனத்து, ஒரு கப்பல் மூழ்குது, வ கலப அலால் அன்னியும் அன்னஹும் லவ் அல் கவ் அன்ஃபுஸஹும் ஃபில் பஹரி, அவங்க உள்ளே குதிச்சுட்டா அவங்க தப்பிப்பாங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் கூட ஃபதாவா ஆலம்கீரில் 5வது வால்யூமில் 261 வருது. நம்ம உள்ளே விழுந்தால் இறந்துருவோமே நினைக்கக்கூடாது, உள்ளே விழுந்தால் நம்ம உயிர் தப்பிப்போம் என்ற அடிப்படையில் தான் மனித உயிர் புனிதமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னதிமாக்கும் அம்பாலக்கும் ஆராலக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுருமத்தி யௌமிக்கும் ஆதா ஃபீ பலதிக்கும் ஆதா, ஹஜ்ஜத்துல் விதால சொன்ன விஷயம். அதனால் திமாங்கிறது ஒரு புனிதமானது அப்படின்னு வைக்கணும். அதே போல் இந்த ஹதீஸ், இன்னல்லாஹ லம் யுன்சில் தாஅன் இல்லா அன்ஸல பிஹி ஷிஃபாஅன், எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது. அலிமஹு மன் அலிமஹு வ ஜஹிலஹு மன் ஜஹிலஹு, தெரியாமல் இருக்காவன். அப்போ நீ ஓதி ஊது, தவக்குல் வை, ருக்கியத்து ஷர்ஐயா இருக்குது, தவக்குல்ல வந்து அது சரியாகும் அப்படின்னு இருக்குது. லாயத்த மன்ன என்ன அகதுக்கும் அல் மௌத்த மின் துர்ரின் அசாபகு, உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் மௌத்தை ஆக்கிரம் வைக்காதீங்க.
மௌத்தை நீங்கள் நினைக்காதீங்க, அல்லாஹ் தாலா வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஷிஃபாவை கொடுப்பான். இப்படிலாம் நிறைய இது வருது. பொதுவான ஒரு ஹதீஸை நாம் பார்க்குறோம் மிஷ்காத்தில் திருமதியிலெல்லாம் கிதாபுல் கிசாஸில் வந்த ஒரு ஹதீஸு, லா யஹில்லு தமு இம்ரியின் முஸ்லிமின் இல்லா விஹதா சலாசின். ஒரு ஆளை கொல்லணும்னா 3 காரணத்தில் ஒரு காரணம் இருக்கணும். ஜினன் பாத யஹ்சானின், திருமணமானவன் கல்யாணம் செய்கிறானா, அவ் குஃபரின் பாத இஸ்லாமின், இஸ்லாத்துக்கு பின்னால் முர்த்தத்தா போகிறானா, அவ் கத்லி நஃப்ஸின் பி கைரி ஹக்கீன், அநியாயமாக கொலை செஞ்சானா, இதுக்கு தான் ஒரு உயிர் அங்கே பழிவாங்கப்படும் இதுக்கு வருமே தவிர கண்டிப்பாக வேறு முறையில் கருணை கொலை என்ற அடிப்படையில் என்ன நீ பேரை மாற்றி சொன்னாலும் சரி அது கருணை அல்ல, அது கொடுமை. இன்னஹு லாயே சுமிர்ரவு இல்லா இல்லல் கவுமுல் காஃபிரோன். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நீ ஆதரவு வைக்கலாட்டி இஸ்லாத்துடைய வட்டாத்திலிருந்து வெளியே போயிடுவார். அல்லாஹ்வுத்தால உனக்கு வேறு பேர் சொல்கிறான். அப்போ இதெல்லாம் கணக்கில் வச்சு கருணை கொலை என்பது கூடாது. கண்ணியமான உலமாக்களே, நான் தெரிஞ்ச அளவு சொன்னேன். ஏதாவது தவறு இருந்தால் நாங்கள் திருப்பி தாங்க. மிகப்பெரிய ஒரு நன்றி இந்த ஜமாத் உலமாக்கும் உஸ்தாமார்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இதன் மூலமாக நமக்கு பல மாலூமாத், இதன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டது தான் அதிகம். ஏன்னு சொன்னால் நான் வந்து அன்வாருல் உலூமுடைய மாணவராக ஆக வேண்டி தபால் எழுதி போட்டு தபால்லாம் வந்து என்னை சேர சொல்லி வேறு ஒரு காரணத்தினால் வர முடியாமல் போச்சு. அதனால் அன்வாருல் உலூமுடைய மாணவராகவும் இவர்களை உஸ்தாதாகவும் நினைத்து இங்கே உள்ள இல்மு இந்த நிஸ்பத்தில் எனக்கு இல்மு கிடைக்கிது அப்படிங்கிற விஷயத்தில் தான் நான் வந்து சொல்கிறேன்.